இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2026 மே மாசம் ரிட்டையர் ஆக போறார். அதனால அவரே பிரிவு உபச்சார விழாவாக இன்னைக்கு ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்கார். அவரே ஒரு பார்ட்டி எடுத்துட்டு போயிருக்கார். ஏன்னா 2026 மேல ரிட்டையர்மெண்ட் ஆகும். இன்னைக்கு எப்படி எல்லாருமே ரிட்டையர் ஆவாங்களோ அதே போல குடும்பத்தோட ஜெர்மனிக்கு ஒரு பக்கம், லண்டனுக்கு ஒரு பக்கம். இதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்கன்னா நேரம் இருக்கு, உங்களுடைய கடுமையான பணிக்கிடையில நேரம் இருக்குன்னா 2021 தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு 4 ஆண்டுகள்ல 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும். ஆனா மொத்தமா தமிழக அரசினுடைய 4 ஆண்டு பட்ஜெட்டை கூட்டி பார்த்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது 155 கோடி ரூபாய். 4 ஆண்டுகள்ல 4000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும், 155 கோடி ரூபாய். இப்படிதாங்க அவங்க கணக்கு இருக்கு. இப்படிதான் அவங்க கணக்கே இருக்கு. கும்பாபிஷேகம் யாரோ நடத்துவாங்க, யாரோ கோயிலுக்கு வெள்ளடிப்பாங்க, பாலால யாரோ பண்ணுவாங்க, யாரோ ஐயரு சாமி வந்து யாரோ பூஜை பண்ணுவாங்க. ஆனா கடைசி நேரத்தில் டான்னு நம்முடைய அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவங்க கடைசியா வந்து அந்த போட்டோக்கு நிற்பார். அவரே கருங்கல் எடுத்து கட்டி, அவரே வெள்ளை அடிச்சு, அவரே பூசி, அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில 1000வது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பாருங்க. 1000வது. இதை யாரும் நம்ப போவது கிடையாது. அது இவங்க ஆட்சி இப்படிதாங்க இருக்கு. ஒரு சாட்சி, ஒரு சின்ன கிரும்பை எதையுமே கில்லாம கடைசியா வந்து போட்டோவுக்கு நிற்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய 4 ஆண்டு கால சாதனையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மேடையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. திகாரங்க நம்ம பேசுறாங்க, விடுங்க. அது காலங்காலமா பேசிட்டு இருக்கிறாங்க, யாரும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திகாவை பொறுத்தவரை மேடையில் இருக்கிற 4 பேர் மட்டும்தான் அந்த கட்சியிலேயே இருக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது. அந்த 4 பேர் போனதுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர்களோடு திமுக காரங்க மேடையில் ஏறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஏறாரு, நாங்க சனாதன தர்மத்தை வேறறுப்போம். அது உச்சநீதிமன்றம் வரை வழக்காகுது. உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க, இல்ல சனாதன தர்மம் வேறு, இந்து தர்மம் வேறு. அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசுறார். அவரு சொல்றாரு சனாதன தர்மம் ஒன்றுதான், இந்து தர்மம் ஒன்றுதான். அதை அவர் கேட்கிறார். கேட்ட பிறகு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலின் மைக் எடுத்து சனாதன தர்மத்தை பொறுத்தவரை அது டெங்கு போல, கொசுவை போல ஒழித்து கட்ட வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. ஏன்னா நம்முடைய சொந்தங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா 5வது வருஷம் நம்ம கொஞ்சம் ஞாபக மறதி வந்துடும். எனக்கு வந்துடும், உங்களுக்கு வந்துடும். 4 வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கு, 5வது வருஷம் கொஞ்சம் ஞாபக மறதி வந்துடும். ஆனால் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், அண்ணன் தசரதன் அவர்கள், அண்ணன் கிஷோர் அவர்கள் எல்லோருமே நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மேடை போட்டு, ஏன்னா அடுத்த ஆண்டு நமக்கு வாய்ப்பு இல்லைங்க. 2026 மே மாசத்துல தேர்தல் முடிந்திருக்கும். இதை ஞாபகப்படுத்துகின்றோம். இதெல்லாம் பேசினான். டிஆர் பாலு போன்றவர்கள் எத்தனை கோவிலுடைய சிலையை உடைச்சேன், எத்தனை கோயிலை உடைத்தேன் என்பதில் மார்த்தட்டி கொண்டார். எனக்கு சமீபத்தில் பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தேங்க. பெரம்பலூர்ல கொளத்தூர் என்கின்ற பகுதியில் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில்ல ஒரு திமுக காரர் காலையில உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். மக்கள்லாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க. என்னையா கோயில் உண்டியலை தூக்கிட்டு போறேன். அவர் பேர் வந்து துரை வேந்தன். அவர் சொல்லி, இல்லைங்க உண்டி என்னோட தாங்க உண்டியல் அப்படிங்கிறார். ஏங்க கோயில் இத்தனை நாளா அறநிலைத்துறை கோயில் நினைச்சு நாங்கெல்லாம் காசு போட்டுட்டு இருக்கோம். அது அறநிலைத்துறை கோயில் இல்லைங்க, என் கோயில் தான், நான் தான் உண்டியல் வச்சேன் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது. அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாதுங்க, அவங்களே அவங்களை தணிக்கை பண்ணிக்குவாங்க. சிஏஜி நம்முடைய மத்திய அரசினுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தணிக்கை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல. ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளத்தூர்ல அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில் ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வெளியே உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கின்றார். இது ஒண்ணு மக்கள் பிடிச்சாங்கன்னு எத்தனை கோவில்ல நீங்கள் நானும் போய் காசு போடுறோம், அந்த உண்டியலை யார் உடைக்கிறாங்க,
யார் அதை எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது. எதற்காக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால், நாம் இதை உணர்ந்து கொள்ளணுங்க. ஒரு இந்து சொந்தங்களாக எல்லாம் இணைந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த மதத்திற்கும் மதத்தை வழிபடுவர்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடக்கூடாது என்பதற்காக எத்தனை கிடுக்குப்படி போட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பிள்ளையார் செய்யற இடத்துல பிரச்சனை, பிள்ளையார் செஞ்சா விற்கிற இடத்துல பிரச்சனை, பிள்ளையார் ஒருவேளை விற்கிற இடத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனை. 2021 அவ்வளவு பிரச்சனை நடந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போட்டோ போடுறாரு, கையில பிள்ளையார பிடிச்சிட்டு இருக்காரு. திக காரங்களா கேட்கறாங்க, எப்படி உதயநிதி ஸ்டாலின் பிள்ளையார கையில பிடிக்கலாம்? அந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாருன்னு, இல்ல வீட்டுல ஒரு பொம்மை கொடுத்தாங்க, அதனால வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த போட்டோ தான் ட்விட்டர்ல வந்துச்சு. சோ அடிப்படையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்பது ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம். இது எப்படின்னா, துர்கா அம்மா பார்த்தீங்கன்னா அப்பப்ப கோயிலுக்கு போய் ஒரு போட்டோ எடுத்து அவங்க போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்து மேல வர்ற நமக்கு தான் கொஞ்சம் எமோஷனல் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லோருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால நம்ம இதயத்துல தான் யோசிப்போம், மூலையில யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப நல்லவங்க எப்பவுமே இதயத்துல யோசிப்பாங்க. என்னடா துர்காமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, அப்ப அவங்க நல்லவங்களாட்டு இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி கரெக்டா மாசம் டான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு போட்டோ போட்டுருவாங்க. எங்க குடும்பம் வந்து கடவுளுக்கு எதிரான குடும்பம் கிடையாது, நாங்க கடவுளுக்கு ஆதரவான குடும்பம். திமுகவுக்கு எதிராக பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அண்ணன் சேகர் பாபுனுடைய தாடியும் அதிகரிக்கும். நல்லா உத்துப்பாரு. திடீர்னு அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு தாடி வச்சுட்டு வருவார். அப்படின்னா திமுக மேல மக்கள் கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம். சேகர் பாபு அவர்களுடைய தாடி பெருசா இருந்துச்சுன்னா மக்கள் திமுக மேல கோபத்தில் இருக்கிறாங்க, உடனே சபரிமலை கிளம்பி போயிடுவார். இது எல்லாம் இந்த பம்மாத்து வேலை, இந்த ஏமாத்துற வேலையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. தமிழர்கள் நாம் நல்லவர்களாக இருப்பதுதான் நமக்கு பிரச்சனை. நம்ம நல்லவர்களா இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமா இருக்கு. இந்த 5வது ஆண்டு வாக்கு செலுத்தும் பொழுது மட்டுமே போய் தொலைங்கடா, போனா போங்கடா, மறுபடியும் தப்பு பண்ணாதாங்கடான்னு நம்ம ஓட்டு போட்டு திரும்ப கொண்டு வந்தோம் சில நேரத்தில். இந்த முறை நாம் அந்த தவறை செய்யாமல் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டித்து நீங்க ஓட்டு போடும் போது ஒரு 10 விஷயத்தை யோசிச்சுதான் ஓட்டு போடுவீங்க. அதுல முதலாவதாக இதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் அன்போடு வேண்டும். ஆமா, கல்வி, வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் முக்கியம். அதில் இதுவும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அன்பு சொந்தங்கள், செப்டம்பர் 10ஆம் தேதி கேரளால கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பனுக்கு விழா எடுக்கிறாங்க. ஆச்சரியத்தை பாருங்க. தமிழ்நாட்டில் போன ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 2024 திமுக அரசு முருகருக்கு விழா எடுத்தாங்க பழனியில். அகில உலக முருகர் மாநாடு பழனியில நடத்தினது யாருங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனா எப்படி ஸ்டாலின் ஐயா எவ்வளவு விவரமானவர்னா, அந்த மேடைக்கு போனா பிரச்சனையாவோட மேடைக்கே போகல. சென்னையில் இருந்து முதல் நாள் வீடியோ கான்பரன்ஸ்ல நேரடியா தொலை தூரத்திலிருந்து நேரடியா விசியில வந்து அப்படியே மக்களுக்கு பார்த்து பேசிட்டார். 2வது நாள் உதயநிதி ஸ்டாலின் அவரு வீடியோ கான்பரன்ஸ்ல வர்றார். சேகர் பாபு மட்டும் தாடியை பெருசா வளர்த்துக்கிட்டு சில சாமிகள்லாம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு முருகரை திமுக மட்டும்தான் காப்பாற்று 2 நாள் நாடகம் போட்டான். அப்ப இந்து முன்னணி எதுக்கு இருக்கணும் தமிழ்நாட்டில்? ஏங்க, திமுக காரன் நான் முருகரை காப்பாற்று நீங்க மாநாடு போட்டா அந்த மாநாட்டில் மொத்தமாவே அரங்கத்துக்குள்ள 2000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதே இந்து முன்னணி நாங்கள் முருகரை காப்பாற்றுகின்றோம், முருகருக்காக நிற்கின்றோம் என்று சொல்லும் பொழுது 7.5 லட்சம் பேர் மதுரைக்கு வர்றாங்க ஒரே நாள். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம செய்யற வேலையை அவன் எடுத்து அதை அப்படியே அதுக்கு லைட்டா பவுடர் கிவுடர் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எப்படி மறுபடியும் அவன் பண்றாங்கிறது நல்லா நீங்க பாத்துக்கணும். அந்த மாநாட்டில் 21 தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. ஆச்சரியங்க, 21 தீர்மானம். அதுல 8வது தீர்மானம் என்னன்னா, இந்து அறநிலைத்துறை கோவில்கள் தமிழ்நாட்டில் எங்க இருக்கோ அங்கே திமுக அரசு ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து கந்த சஷ்டி பாராயணத்தை படிக்க வைப்போம். 8வது தீர்மானம். பழனியில திராவிட முன்னேற்ற கழக அரசு முருகர் மாநாட்டில் போட்ட தீர்மானம். ஆகஸ்ட் 2024 பிறகு இன்னைக்கு ஒரு ஆண்டு முழுமையாக முடிந்திருக்கிறது. இது ஒரு ஆண்டுல ஏதாவது ஒரு அறநிலைத்துறை கோவில்ல யாராவது ஒரு குழந்தைய திமுக அரசு கோயிலுக்குள்ள கூட்டி வந்து நீங்க கந்த சஷ்டி கவச பாராயணம் பாடுங்கன்னு ஒரு குழந்தை படுறாங்க கிடையாது. போய் போய் கோபம் அதிகரிச்ச உடனே நீங்க எதை கேட்டா சந்தோஷப்படுவீங்களோ அதை சொல்வது திமுகவினுடைய வாடிக்கை.